Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இதனோட பேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு saree. இதனோட சல்வார் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரீவியஸாக நான் போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ அதுக்கான பேண்ட்டு ஷால் தான் எடிட் பண்ணி போட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப நாள் ஆச்சு, நான் இன்னும் போடாமலே வச்சுருக்கேன். இப்போ கீழே பாருங்கள், இந்த சாரியை வந்து 4 ஃபோல்டாக போட்டிருக்கேன். போட்டுட்டு மெஷர்மெண்ட் பேண்ட்டை அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதனோட கிராச் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கிராச்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே எனக்கு எலாஸ்டிக் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நான் இப்போது கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுதான் எனக்கு பேண்ட்டோட லென்த்து. அது இல்லாமல் வந்து எலாஸ்டிக்காக ஒரு 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பார்டரே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அந்த பார்டர் வரைக்கும் நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த பார்டர் வரைக்கும் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. இப்போ பேக்குக்கு நம்ம தனியாக அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அளவு வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, அதனால் நான் இந்த மெத்தடில் வந்து பண்ணுறேன். இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கேயும் நான் அதை வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அளவை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த பேண்ட் ஆல்ரெடி நான் அக்காவுக்கு ஸ்டிச் பண்ணது, அதனால் அதில் உள்ள அளவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, முடிச்சிட்டேன். ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதனோட ஷாலுமே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே சேர்த்துருக்கு. குர்த்தி வேணுன்றவங்க மட்டும் என்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்குக்கு மட்டும் நான் கொஞ்சமாக தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கால் பக்கத்தில் கட் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பக்கமாக இதை கிளாத் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த அளவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சாரியில் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப கிளாத் வந்து பத்தலை. ஏன்னா ஆல்ரெடி டாப் தைச்சாச்சு, ஷால் வேறு வேணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து கச்சிதமாக பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து 2 பீஸை மட்டும் எடுத்துக்கிறேன். 2 பீஸ் வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வரும். மீது 2 பீஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அது வந்து பேக்குக்கு வரும். தெரியுதுங்களா, இது வந்து நான் பேக்குக்கு பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து இப்படி க்ராஸாக நம்ம கொடுக்க போகிறோம். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த சென்டரில் வந்து நமக்கு ஃபோல்டிங் வந்து தெரியுது. இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பேக்கு. ஸோ இதுதான் நமக்கு சென்டர் போர்ஷன். அங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம எப்போதும் ஃப்ரண்ட்டோட பேக்கோட கிராச்சோட லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் இப்படி ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா, இந்த எண்டு வரைக்கும் இந்த மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஃபுல்லாகவே அந்த பிங்க் கலர் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம தேவையில்லை, பேக்குக்கு மட்டும்தான் தேவை. அதனால் இப்போ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸி மெத்தடில் நீங்கள் பேண்ட் வந்து கட் பண்ணலாம். அதுக்காக இப்படி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். இந்த பேண்ட்டுமே தைக்கிறது ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸில் நீங்கள் அழகாக ஃபுல்லாக தைச்சிட்டே போயிடலாம். இப்போ வாங்க, இதுக்கு வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இது வந்து பேக்குன்னு எழுதிக்கிறேன். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன், அதனால் எஃப்னு எழுதிக்கிறேன், ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போது நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கணும். இப்போ கீழே எனக்கு ஓகே பார்டர் அப்படியே இருக்குது, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஓரம் வச்சிடலாம். எலாஸ்டிக் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க கிளாத் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஷாலோட கட்டிங் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது, இந்த கிளாத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குன்னு ஒரு வாட்டி நம்ம அளந்துக்கலாம். ஷால்கான தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்க்குறேன். நான் அப்படியே ஃபுல்லாக அளக்குறேன், இந்த எண்டு வரலாம் அளக்குறேன். அளந்து பார்த்தோம்னா எனக்கு 54 இன்ச்சஸ் இருக்குது. நல்லாவே லெந்தியாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதில் பாதியை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இருக்கிற துணியை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷால் வந்து கிடச்சிரும். நல்லா ஈக்குவலாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு சென்டரில் நம்ம ஒரு கட் கொடுக்கணும். சரிங்களா, உங்களுக்கு இதனோட அளவு சரியாக தெரியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஷால் ஏதாவது ஒன்று அதனோட வித் வந்து எடுத்துக்கோங்க, அதுவே சரியாக இருக்கும். ஷாலோட லென்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2.5 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 2 சைடுமே பார்டர் இருக்குது, அதனால் 1 சைட் பார்டரை வந்து கட் பண்ணி இன்னொரு சைடு கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணுறது மூலிமா நமக்கு ஷாலோட எண்டில் வந்து நமக்கு பார்டர்ஸ் கிடச்சிரும். நடுவில் வந்து பிளெயினாக இருக்க இடத்துல தைச்சி ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், நான் இந்த பார்டரை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். எப்போதும் பார்டர் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும்.
நான் ஃபுல்லாகவே லென்த்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பார்டர் கொண்டு வந்து கீழே அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷாலோட கீழே லென்த் வந்து நல்லாயிருக்கும். பார்டர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது நடுவில் இருந்தால் நல்லா இருக்காதுலையே, இப்படி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இந்த 2 பார்டரையும் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த கீழே எண்டில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் ஒரு பீஸு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஷாலோட இதுதான் நல்ல பக்கம். இதுக்கு மேலே இந்த பார்டரை வைக்கிறேன். எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சா நல்லாயிருக்குமா இல்லை திருப்பி வச்சா நல்லாயிருக்குமான்னு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு இப்படி வந்து ஓகேவா தெரியுது. ஏன்னா 2 கீழே அந்த பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கா, அதுக்கு கீழே இதை கொடுத்தா ரொம்ப ப்ளெயினாக போயிட போதுன்னு யோசித்து நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கிட்டு இன்னொரு பார்ட்டையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த துணி வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இது அப்படியே ஃப்ளாட்டாக இப்படி மடித்து இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு இந்த இடம் நமக்கு 2 கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது 2 ஜாயின் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுன்றது நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சாக கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பேலன்ஸ் உள்ள 1/2 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி குட்டியாக தைச்சிட்டோம்னா ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் அப்படியே 2த்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்லேயே ஃபினிஷ் பண்ணலாம். பட் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபோல்டு பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ 3/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை ஃபர்ஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மடிக்கிறேன். அதை திரும்பவும் இன்னொரு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தையல் போடுறேன். இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்மளால் லென்த்தியாக ஃபோல்டு பண்ணி ஒரே இதில் ஸ்டிச்சில் தைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் 2 இன்ச்சுக்காக நம்ம மடித்து தைக்கணும். நான் பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ அதே போல் இந்த ஷாலோட 2 பக்கமும் ராங் சைடில் நம்ம சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டே வரலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு நான் இதை எடுத்துக்கிறேன். பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே எண்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த பார்டரே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அங்கே எதுவும் நான் கிளாத் கொடுக்கல. பட் நான் இதுக்கு கஸ்டமர்கிட்ட கேட்டிருந்தேன், இதுக்கு லைனிங் கொடுக்குமான்னு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வேண்டான்ட்டாங்க. நான் தைச்சி கொடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட லைனிங் போட்டால் நல்லாயிருக்கும்னு. பட் அவங்க வேண்டான்ட்டாங்க. சரி, அதனால் நானும் போடாமல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி பார்க்கும்போது சொன்னாங்க லைனிங் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம திரும்பவும் கூட இது பிரிச்சுட்டு தைச்சிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் இது தைக்கிறது.
அதான் உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா லைனிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் சைடில் உள்ள கிராச்சை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறேன். தெரியுதுங்களா? 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கிறேன். எந்த இடம் ஹைட்டாக இருக்கோ கிராச்சு அதுதான் நமக்கு பேக்கில் வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கத்தில் உள்ள கிராச்சையும் நான் தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் உள்ளதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். நீங்கள் கட்டிங் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃப்ரண்ட்டு. இங்கேயும் நான் 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கிறேன். நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஷாலில் மடித்து தைச்சோம் இல்லையா குட்டியாக நடுவில் சென்டரில், அந்த மாதிரி கூட ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த பேண்ட்டை இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு பாருங்கள், நான் ரைட் சைடில் மடிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ராங் சைடில் நம்ம தையல் போட்டால் ஓவர்லாக் பண்ண வேண்டிய இது இல்லை. ஓகேங்களா? நான் ரைட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? ரைட் சைடு ஃபர்ஸ்ட் வந்து 1/4 இன்ச்சில் தான் தைக்கணும். இந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் சரியாக கொண்டு வந்துட்டேன். 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் ஒன்று போடுறேன். கீழ் எண்டில் உங்களுக்கு திக்காக இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டு லைனிங் கொடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு அது உள்ளே வெளியே தெரியாத மாதிரி தைச்சிருங்க. ஆல்ரெடி நான் சாரியில் கன்வெர்ட் பண்ண ஒரு குர்த்தியில் அதனோட பேண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஃபுல்லாகவே தையல் வந்து போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ராங் சைடு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 1 இன்ச் வந்து நான் தையலுக்காக கொடுத்துருந்தேன் இல்லையா, 1/4 இன்ச்சு நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு 3/4 இன்ச்சு அளவு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை இப்போ நான் ராங் சைடில் வந்து தைக்க போகிறேன். இந்த துணியை நல்லா நீட்டாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்க நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஃபோல்டிங்லேயே இருக்கும். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் நான் தைக்கிறேன். சரிங்களா? அப்படியே தைச்சிட்டே வரலாம். முக்கால் இன்ச்சில் ஆரம்பித்து கிராச்சோட எண்டு வரும்போது அதை வந்து 1/2 இன்ச்சாக மாற்றிக்கணும். திரும்பவும் நம்ம 1/2 இன்ச்சில் அப்படியே தைச்சிட்டே வந்து லாஸ்ட் எண்டு வரும்போது 3/4 இன்ச்சாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கிராச் கிட்ட லூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இது வந்து வைக்க போகிறோம், எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. சரிங்களா? மேலே இந்த ஓவர்லாக் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ 1 இன்ச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிக்கிறேன். திரும்பவும் அதை ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து அதை இன்னொரு பக்கத்தில் கொண்டு வந்து முடிக்கணும். நடுவில் வந்து ஒரு 1லேருந்து 2 இன்ச் மட்டும் கேப் கொடுத்து நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே வந்து எலாஸ்டிக் வந்து வைக்க முடியும். ஸோ இதுலேருந்து இந்த கேப் வரலும் நம்ம தைக்காமல் விட்டுடலாம். மற்ற இடத்த ஃபுல்லாகவே வந்து தைச்சிட்டு வரலாம். அதை நான் கவனிக்கணுன்றதுக்காக ஒரு பின் வந்து குத்திக்கிறேன். இப்போ நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். 1/2 இன்ச்சில் உள்ள ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டே வரேன். உங்களுக்கு பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேக் சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம எக்ஸஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனோட ஃபோல்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நீங்கள் அதை பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்கன்னா அதையும் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். எலாஸ்டிக்கோட கேல்குலேஷன் என்னென்னா உங்களோட ஹிப்போட அளவுலேருந்து
ஹிப்பு டிவைடட் பை 3 பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து ஹிப்பில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக்கோட லென்த் வந்து கிடச்சிரும். நான் மேலே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எலாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தைச்சிட்டோம்னா நமக்கு பேண்ட் வந்து ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், 2 எலாஸ்டிக்கும் நல்லா நீட்டாக ஒரே பக்கமாக இருக்கான்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் தைச்சிட்டு அந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து விட்டோம்னா நமக்கு அந்த இதில் நல்லா செட் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் ஃபினிஷ் பண்ணோன்னே இப்படி தான் இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.